வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன் வைப்பாங்க. இப்போ நீங்க போன வருஷம் நீங்க இப்ப அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க தான் ஆட்சி பண்ணீங்க. இப்போ ஸ்டாலினுக்கே நான் ஒரு 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 விஷயத்த நான் சொல்ல வரேன். மக்கள்ல ஒருத்தனா நான் இத வந்து நான் சொல்றேன். அதாவது உங்க கட்சியில என்னலாம் வந்து குறை இருக்கோ, எதனால நீங்க தோத்தீங்க? எதனால மக்கள் உங்கள வெறுத்தாங்க? எதனால உங்களுக்கு வந்து ஆதரவா இல்ல? ஏன் உங்களுடைய சொந்த தொகுதியிலேயே நீங்க தோத்தீங்க? இது எல்லாத்தையுமே இது இது அதுக்கான டைம் இதுதான். நீங்க உட்கார்ந்து உங்களுடைய அமைச்சர்கள உட்கார வச்சு பேசி, என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? மக்களுக்கெல்லாம் என்னலாம் நல்ல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னு உட்கார வச்சு கேளுங்க உங்க கட்சியிலேயே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கு ஆதாரம், அது எல்லாத்தையுமே உட்கார வச்சு கேள்வி கேளுங்க. அப்ப தெரிய வரும், உங்க கட்சியில நீங்க நல்லவரா இருந்தா போதாது. இப்போ நீங்க நல்லவர்னே வச்சுக்கோங்களேன். இப்ப நல்லவரா நீங்க இருந்து என்ன ஆக போகுது? உங்க கட்சியே மொத்தமா முடிஞ்சுச்சு. ஏன்? உங்க கட்சியில உள்ள அமைச்சர்கள் சரியில்ல. இப்போ டிவிகேல இந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அமைச்சர்களா ஆயிருக்காங்கன்னா, ஒரே ஒரு பிராண்டுக்காக தான். விஜய்க்காக. அந்த விஜய் வந்து நான் கரெக்டா இருப்பேன். மக்கள் பணத்த தொடமாட்டேன்னு சொன்னதுனால தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கைய வச்சாங்க. ஒரு புதுசா 3 வருஷம் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஒரு சிஎம் சீட்ல உட்கார்ந்திருக்குங்கும்போது, என்ன காரணம்? அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய குடுத்த அந்த தலைவன். அந்த தலைவன் தான் காரணம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் அமைச்சர்களா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் உங்க கட்சியிலயும் நீங்க கரெக்ட்டா இருந்தா போதாது. இப்போ நீங்க கொள்ளை அடிக்கல, நான் வந்து காச சுருட்டல, என்கிட்ட ஒரு 10 பைசா கிடையாது, என்கிட்ட பேங்க் பேலன்ஸே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்க கட்சியில சார்ந்த எல்லா அமைச்சர்களும் யோக்கியமா? எந்த ஒரு 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 திருட்டும் பண்ணலையா? எந்த ஒரு கொள்ளையும் அடிக்கலையா? எந்த லஞ்சமும் வாங்கலையா? மக்களை எப்படி நடத்துனாங்க? மக்களுக்கு என்னலாம் செஞ்சாங்க? இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கேட்கணும். நீங்க கேட்டு பாருங்க. ஆதாரத்தோட எனக்கு வேணும்னு நீங்க சொல்லி பாருங்க. அப்ப தெரியும் உங்க கட்சியில எத்தன பேர் உண்மையா வேலை செஞ்சாங்க. எல்லாரும் பணத்துக்காக வேலை செஞ்சாங்கங்கிறது அப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. டிஎம்கேன்னு மட்டும் இல்ல. நீங்க ஏடிஎம்கேவும் எடுத்துக்கலாம். இதே ஏடிஎம்கேக்கும் பொருந்தும். இப்போ சீமானே எடுத்துக்கோங்க. 15 வருஷ கட்சி. ஆனா, அவருடைய கொள்கைகள் நல்லா இருக்குங்கிறாங்க. அவருடைய ஐடியாலஜி நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனா, மக்களுக்கு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? இப்போ இன்னைக்கு நல்லா பேசுறவரு, நாளைக்கு வேற மாரி பேசுறாரு. ஒருத்தனை நல்ல விதமா பேசிட்டு, மறுநாளே ஒருத்தனை வந்து கேவலமா பேசினா, மக்களுக்கு அந்த சந்தேகங்கிறது வருமா? வராதா? அதுதான் அவருடைய பெரிய மைனஸ். ஒரு ரெக்வெஸ்ட்டா நான் வந்து விஜய் சாருக்கு இத நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆம், இயற்கை சார்ந்த விஷயங்கள் நெறைய நீங்க பண்ணணும் சார். அதாவது ஆர்ட்டிஃபிஷியலா நெறைய விஷயங்கள் நீங்க அதாவது ஒரு டெக்னாலஜியா நீங்க வந்து நெறைய வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆ குடுக்கணும். ஒரு டாப்ல நம்ம தமிழ்நாடு இருக்கணும். இவ்வளோ பட்ஜெட்ல இதெல்லாம் இருக்கு. இவ்வளோ பிளான் இருக்கு. கண்டிப்பா நான் அத வந்து ஒரு 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 ஷீட்டா, ஒரு நோட்டா நான் வந்து மக்களுக்கு வந்து நான் வெளியிடுவேன். அந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. மக்களும் ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றோம்? எவ்வளோ பட்ஜெட்? இதெல்லாம் வந்து வெளிப்படையா நீங்க காமிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் இதுவரைக்கும் எந்த கட்சியும் பண்ணதில்ல. இத நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பண்றீங்க. இதெல்லாம் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு நேர்மையான ஒரு வழியா இருக்கு. ஸோ அதே மாதிரி இயற்கை முறையில